Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மேக்ஸ் 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் ரிமைனிங், ஏன்னா லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் கவர் ஆகிருக்கும், அதனால் நான் அப்லோட் பண்ணல. பட் இருந்தாலும் நான் தமிழ் அப்லோட் பண்ணுறதை இப்போ நியூ போர்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு பழைய போர்ஷன் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய பார்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ சீக்கிரமாக தமிழ் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஓவரால் 75 மார்க்ஸ். 75 மார்க்ஸில் 12 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்க்கணும், சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்படின்ற கொஷின் வருதா, வாட் இஸ் மீன் பை, டிஃபைன், டெஃபினிஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஸ்டேட் அந்த மாதிரி வருதா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். தென் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப், salient features of, characteristics of, importance of, differentiate, இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்ஸில் வரும். அடுத்து 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க்ஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்னு வரக்கூடிய கொஷின் இல்லையா, நெக்ஸ்ட்டு டெரிவேஷன், டிரைவ் அப்படின்னு வரக்கூடிய கொஷின், அது மாதிரி இருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணி இருப்போம். இருந்தாலும் சப்போஸ் அதிலிருந்து மிஸ் ஆகிருந்தாலும் வாட் இஸ் அப்படின்ற மாதிரி, வாட் இஸ் நெமட்டோசிஸ், ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம மார்க் பண்ணலனாலும் அதையும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? 12 மார்க்ஸ் நமக்கு ஓவரால், அதாவது 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு. நம்ம 75 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். பிகாஸ் 1 மார்க் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல், நம்மளோட மார்க்கில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணுற டைமிங், நமக்கு மெத்தட், இது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 12 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 9 10க்குள்ளே எடுத்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா சிலது இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்டிருந்தா, மேம் இது வந்து இன்டீரியர் கொஷின் கேட்டிருக்காங்களே அப்படின்றதுனால சொல்கிறேன் நான். இன்டீரியர் கொஷினும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 12க்கு 10 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க், 12 out of 12 ஃபஸ்ட் எய்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தென் இல்லைனா 10ஆவது நீங்கள் எடுத்தாகணும். 12 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ், சரிங்களா? கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி கொஷின். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன்னே 13th கொஷின், டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். நான் டிஃபரன்ஷியேட் இருக்கக்கூடிய கொஷின் மிஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம், ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட், டெஃபினிஷன், வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ், define the term solution. So இந்த மாதிரி நான் சொன்னது என்ன, what is mean by, define, statement, differentiate, distinguish, இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போது நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஷின்ஸ் அப்படியே கவர் ஆகுது, சரிங்களா? இது எல்லாமே 2 மார்க்ஸ். ஆஃப்டர் தட் 22nd கொஷின் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர். அடுத்து வாட் இஸ் போல்ட்டிங், ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. அடுத்து வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்ட் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பிரெயின். அடுத்து பயாலஜியில் ட்ராயிங் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட், லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ். ஃபிசிக்ஸோட நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ 22nd ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணிடலாம், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதில் எல்லாமே நமக்கு தெரியும். இதுலேயும் 18th one, what is 19, 18 19, ஓகே. அடுத்து drawing 21, then 22nd. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது, எக்ஸப்ட் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின். அந்த வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயினும் இம்பார்ட்டன்ட் கொஷனில் நம்ம கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து இப்போ சயின்ஸ்னால் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர்ப், அதாவது கிளாஸ் ஃபஸ்ட், மேம் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்வீங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பரை, நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஸ்கோர் த ஹையஸ்ட் மார்க்ஸ், சரிங்களா? ஈவன் ஃபுல் மார்க்ஸ் டூ, ஓகேங்களா? அடுத்து பார்ட் 3. Part 3 பார்த்தீங்கன்னா answer any 7 question. Question number 32 is compulsory. So before that நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு 10th வந்து இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள்,
10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், இது எல்லாமே நம்ம வந்து நியர்லி 2 வீக்ஸ் பிஃபோரே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் ஓகேங்களா, அதில் 30 செகண்ட் கம்பல்சரி கொஷின். அந்த 30 செகண்ட் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். இப்போ 2 மார்க்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி. அப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபிசிக்ஸில் ப்ரிப்பேர்டு மேம், அந்த கம்பல்சரி கொஷின் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அடுத்து வேறு என்ன, இந்த கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் தரோம் மேம். நான் 30 செகண்ட் கொஷின் கம்பல்சரி கொஷினில் நீ ரெடி. ஸோ உங்களுக்கு நீங்கள் 4 மார்க்ஸ் தாராளமாக அந்த கம்பல்சரி கொஷினில் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன், டிஃபரன்ஷியேட் பார்க்க சொன்னேன். டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். தென் why does the sky appear in blue color? 24th பார்த்தீங்கன்னா டிரைவ் ஐடியல் ஈக்குவேஷன், டெரிவேஷனை படிக்க சொன்னீங்கன்னா அடுத்தது சேலியன் ஃபீச்சர்ஸ், இது சொன்னேன் பார்த்தீங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ், சேலியன் ஃபீச்சர், யூசஸ், இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஷினை கம்பல்சரி படிக்க சொல்லியிருந்தேன். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. அடுத்து 26th பார்த்தீங்கன்னா இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். இதை வந்து நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கனாலும் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து டிஃப்ரென்ஷியேட், சி அகெயின் ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் ட்ரிபியூல் ஃபியூஷன், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க சொன்னேன், டிஃபினிஷனும் படிக்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும் போது பாருங்கள், என்னால் வந்து 23rd கொஷின் ஆன்சர் பண்ண முடியும், 24th ஆன்சர் பண்ண முடியும், 25 ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 27, நான் 26 கூட இம்பார்ட்டன்ட் கொஷினில் விட்டுடுங்க, 27 ஆன்சர் பண்ண முடியும், 28 ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்குமே நமக்கு 5 கொஷின்ஸ் வந்துருச்சு. அடுத்து 29 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த பாராசைட்டிக் அடாப்டேஷன் இன் லீச். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்து 30 why are thyroid hormones referred as personality hormone, what are allosomes. இது இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், நான் சொன்னல இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், சேலியன் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்விஷ், இதெல்லாம் 5 மார்க், அதாவது 4 மார்க்ஸில் கவர் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் 6th கொஷின். அண்ட் தென் 7th கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் படிக்கும் போதே இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் 2 தான் கேட்டிருப்பாங்க, டெஃபினிஷன் 2 தான் கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம போட்டதை நீங்கள் ஃபுல்லாக தரவை பார்த்துருந்தீங்கன்னா அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோமா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க. ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன், கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், பயாலஜி முடிச்சிட்டேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் பிட்வீன், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கணும், எக்ஸசைஸ் சம்ஸும் பார்க்கணும். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இப்போது 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸில் 4 மார்க்ஸில் 7, இது எல்லாமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரோவாக படிச்சிருங்க இல்லையா. வாட் இஸ் இந்த மாதிரியான கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே 75க்கு தாராளமாக 70 above வாங்கலாம். நான் ஈவன் ஃபுல் மார்க்ஸ் கூட சொல்லிவிடுவேன். சம்டைம்ஸ் ட்விஸ்ட் ஆகி வந்ததுன்னா அந்த இன்டீரியர் கொஷின் இதெல்லாம் நான் ஜஸ்ட்டு விட்டுட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 32nd கொஷின் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் கவர் ஆகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிப்ஸ். என்னென்னா சயின்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் மேம், எப்படி மேம் படிக்கிறது, அது அடுத்து ஃபைனலாக நான் வந்து எல்லாமே நான் இப்போ வந்து 1 மார்க் படிச்சிட்டேன், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் படிச்சிட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிட்டேன் மேம். ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ரிமைனிங் கொஷின்ஸ் படிச்சுட்டு ஒரு 1/2 an hour அதுக்கு அலாட் பண்ணுங்கள். இன்னொரு 1/2 an hour மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போயிட்டு ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள். அந்த கொஷின் பேப்பர் பார்த்த உடனே அப்படியே திருப்பி பார்த்தோன்னே எல்லாமே தெரியுது, வித்தவுட் சாய்ஸில் எழுதிடலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்கேன், இப்போது நான் சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னவங்க நிறைய நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகாக மார்க் வாங்கிடலாம். சரிங்களா?
Part 4, answer all the questions, draw diagram wherever necessary. 7 mark question. Deduce the equation of a force using Newton's second law of motion. அப்படி இல்லைனா state Joule's law of heating. அடுத்து analy 33ல A or B. இதில் internal choiceல கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்து 34 பார்த்தீங்கன்னா derive the relationship between relative molecular mass and vapor density. deriveனு வந்ததுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 33ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க A or B. 34ல A or B வந்து நமக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 35 பார்த்தீங்கன்னா ஏ வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்து வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து தேர்ட் வந்து விச் ஹார்மோன் இன்டியூசஸ் பார்த்தினோகார்பி இன் டொமேட்டோஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே 35ல ஏ ஆர் பி. ஹவ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA organized, what is the biological significance of DNA இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பயாலஜிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின் 35ல A or B. ஸோ 33 ஃபிசிக்ஸில் இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. 34 கெமிஸ்ட்ரியில் இன்டர்னல் சாய்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பயாலஜியில் இன்டர்னல் சாய்ஸில் A or B கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கவர் ஆகிடுச்சு. அப்படி இல்லைனாலும் எக்ஸ்பிளைன், டிரைவ் அந்த மாதிரியான கொஷின்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸ் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 70 above வாங்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.